இன்றைய தினம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான பரிசளிக்கிற விழா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இதில் 60 மாணவ குழுக்களுக்கும் புத்தாக்க தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 60 மாணவ குழுக்களுக்கும், பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 20 மாணவ குழுக்களுக்கும், ஆக மொத்தம் 80 குழுக்களுக்கு 39,50,000 ரூபாய் இன்றைக்கு பரிசளிக்கப்பட்டிருக்கிறது. இது ஆண்டுதோறும் இடிஐ நிறுவனத்தின் மூலமாக தொடர்ந்து இந்த விழாக்களை நடத்தி இந்த புதிய கண்டுபிடிப்பாளர்களை ஊக்கப்படுத்துகிற அந்த நிகழ்ச்சியை நம்முடைய அரசு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய பல்வேறு முன்னெடுப்பு திட்டங்களின் காரணமாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம், புத்தாக்க தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம், புத்தாக்க பயிற்சி திட்டம் போன்ற திட்டங்களின் மூலமாக இன்னைக்கு 28,47,440 பேருக்கு தொழில் முனைவோர் பயிற்சி அளித்திருக்கிறோம். அது முன்னெல்லாம் அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு கல்லூரிகளில் கடந்த ஆண்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் பள்ளிகளிலும் அந்த தொழில் முனைவோர் பயிற்சி அளித்திட வேண்டும் என்று கட்டளையிட்டு இன்றைக்கு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் 20,47,440 மாணவர்களுக்கு இன்றைக்கு தொழில் பயிற்சியை அளித்திருக்கிற அரசு நம்முடைய அரசு என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி அளித்தவர்களுக்கு 519 இளைஞர்கள் மாணவர் குழுக்களுக்கு இந்த 3 வருஷத்தில் 9,78,00,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டில் தொழில் முனைவோருக்குன்னு தனியாக கல்லூரி உருவாக்கியிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. நீங்கள் தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க பட்டப்படிப்பு கல்லூரியை முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறது. அதுக்கு முன்னே கிடையாது. தொழில் முனைவோருக்குன்னு ஒரு கல்லூரி ஆரம்பிச்சது இப்போதான். அது கிண்டியில் இடிஐ ஆஃபீஸில் 260 இளைஞர்கள் படிக்கக்கூடிய அளவிற்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் 10,260 சதுர அடியில் 1,72,72 லட்சம் ரூபாய் மதிப்பில் அந்த கல்லூரியை இந்த ஆண்டு முதல் தொடங்க இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கேட்டுக்கிறோம். வேகமாக வந்துட்டு இருக்குது. அது 100 பேர் ஒரு ஆண்டுக்கு பயிற்சி அளிப்பதாக திட்டமிட்டிருக்கிறோம். இது எப்படி வரவேற்பு இருக்குதுன்னு பார்த்து படிப்படியாக அந்த எண்ணிக்கை உயர்த்துவதாக இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். இது கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட திட்டம். அது இந்த ஆண்டிலிருந்து தொடங்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 வருஷத்தில் இந்த எம்எஸ்எம்இ துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,256 கோடி ரூபாய் மானியம் தந்து 3,768 கோடி ரூபாய் வங்கி கடன் பெற்று தந்து 40,590 இளைஞர்கள் புதிய தொழில் முனைவராக உருவாக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு சமச்சீரான தொழில் வளர்ச்சி ஏற்படுத்திட வேண்டும் என்று அந்த எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்களை இன்னைக்கு உருவாக்கி தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த எம்எஸ்எம்இ துறை வேகமாக இந்த பொருளாதாரத்தில் அடித்தளமாக இருக்கிறது இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தான். அந்த நிறுவனங்களை வளர்த்தெடுத்திட வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதை செயல்படுத்தியதன் காரணமாக தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் வெறும் 51,000 பேர் தான் தொழில் முனைவராக உருவாக்குனாங்க. திமுக ஆட்சி நடைபெறுகிற இந்த 3 வருஷத்தில் மட்டும் 40,000 பேர் 40,590 பேரை இன்னைக்கு தொழில் முனைவராக உருவாக்கி இருக்கிற பெருமை இந்த அரசுக்கு உண்டு, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேகமாக இருக்குது. பல நலிவுலாம் அதுவும் அடையில வேகமாக இருக்குது. இன்னைக்கு எம்ஓயு போட்டோம்ல நமது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 63,000 கோடிக்கு முதலீட்டு போட்டோம். அதில் கிட்டத்தட்ட பாதி எல்லா மாவட்டங்களில் போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். வேகமாக இன்னைக்கு அந்த தொழிற்சாலை எல்லா பகுதியும் அமைத்து கொண்டிருக்கிற நிலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இந்த சிக்கோல்லாம் அதுக்கு முன்னே இடம்லாம் காலியாக இருக்கும். அதுக்கு முன்னே வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு எல்லா சிட்கோ மனைகளும் ஃபுல்லாகி எல்லா தொழிற்சாலைகளும் இன்னைக்கு வேகமாக போட்டுக்கிறாங்க. அது இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான். அது சிட்கோ மனையுடைய விலையெல்லாம் அதிகமாக இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் சொன்னதுக்கப்புறம் 5% 75% இந்த மனை விலையெல்லாம் குறைச்சதன் காரணமாக இன்னைக்கு அனைத்து மனைகளையும் அந்த தொழில் முனைவர் வாங்கி
இன்னைக்கு எல்லா பகுதிகளிலும் அந்த சிட்கோ தொழில்பேட்டைகளில் தொழில் முனைவர்கள்லாம் உருவாக்கி இருக்கிற அரசு திமுக அரசு என்று தெரிவித்தது. இல்ல முதல்ல இது ஆரம்பம். தொழில் முனைவருக்குன்னு எந்த கல்லூரியும் கிடையாது, எந்த படிப்பே கிடையாது. அதை முதல்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுத்து தொழில் பயிற்சி தந்து கடன் தந்து மானியம் தந்து அவங்களே ஒரு தொழில் முனைவர் ஆக்கணும்னு தான் இந்த அரசு விரும்புகிறது. அதனாலதான் இப்ப முதல்ல இந்த தொழில் முனைவருக்குன்னு ஒரு கல்லூரி ஆரம்பிச்சிருக்கிறோம். அது முதல்ல ஒரு 100 பேர் ஒரு வருஷத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கலான்னு வச்சிருக்கிறோம். இது படிப்படியா பெரிய வரவேற்பு இருந்ததுன்னு சொன்னா படிப்படியா அதை உயர்த்துவதற்கு நம்முடைய அரசு தயாராக இருக்கிறது தெரிவித்து. எம்எஸ்எம்இ மூலமா கடனுதவி பெறக்கூடிய பயனாளிகள் வங்கிகளில் அலக்களிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி இப்ப நாங்க ரிட்டையர்டான வங்கியில ரிட்டையர்டான பர்சன் இருக்காங்கல்ல, மேனேஜரா இருந்தவங்கலாம், அவங்கெல்லாம் நாங்க இப்ப தனியா அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறோம். ரிட்டையர்ட் ஆனவங்கலாம் எங்கெங்கெல்லாம் அது மாதிரி வங்கிகளில் சரியான முறையில் அலக்கழிக்கிறாங்களோ, சரியா பதில் சொல்லியோ அங்கே நாங்கள் எங்களுடைய அதிகாரிகள்லாம் அனுப்பிச்சு என்ன காரணம், எதுக்காக நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டு அது மாதிரி இருக்கிற இடத்துல சரி பண்ணி அந்த தொழில் முனைவர்களுக்கு நேரத்தோடு அந்த வங்கி கடன் பெற்றுத் தருவதற்கு அரசின் சார்பில் அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கான டேட்டா வந்திருக்கா சார்? இருக்கு. எவ்வளோ நபர்களுக்கு இப்போ நம்ம அது மூலியமா சிக்கல்கள் இருப்பதா கண்டறியப்பட்டுள்ளோம்? இதுல சார் வங்கிகள் அலக்கடி இல்ல, அது மாதிரி முதல்ல அது மாதிரி இருந்தது. அதுக்காக தான் நாங்க ரிட்டையர்ட் பர்சன் நாங்க நியமனம் பண்ணி பண்ணிடுறோம். அது மாதிரி பிரச்சனை எங்கேயுமே கிடையாது. அது மாதிரி ஆனால் எங்க கவனத்துக்கு வந்ததுன்னா அந்த சம்பந்தப்பட்ட வங்கிக்கு எங்க அதிகாரிகள் அமைச்சு இல்ல நாங்களே நேரடியாக தலையிட்டு அந்த பிரச்சனை நிச்சயமாக முடித்து தருவோம்.